இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சும்மா நைட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஃபுஜிராவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்படி போயிட்டுருக்கு. இது வந்து இங்கே கல்பாவில் இருக்கிற ஒரு ரவுண்டு போடு. ஸோ அதை க்ராஸ் பண்ணி அப்படியே ஃபுஜிரா பக்கம் போகிறோம். வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் என்ன பண்ணுறது, அப்படி இங்கே கார்னர் வச்சா ஃபோன் வந்து வேறு கீழே விழுந்து குறையுது. அதில் வேறு அப்புறம் எங்கேயாவது சிக்னல் போட்டாங்க, அதெல்லாம் உட்காந்து நின்றுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கேமரா ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்தாலோ இல்லைனா யாராவது கையில் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் யாரும் இல்லை அப்படின்றதால நம்ம மட்டும் தனியாக போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி போவோம். நம்மளாம் பார்ப்போம். எவ்வளோ தூரம் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரோடு வந்து ஃபுஜிரா ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பேரல் ரோடு இந்த பக்கம். ஸோ கல்பா ஃபுஜிராவுக்கு இடையில இருக்கிற ஒரு பைபாஸ் ரிங் ரோடு. இதை கிராஸ் பண்ணி அந்த ரோட்டில் போகலான்னு பார்த்தோம். அந்த ரோடு வந்து ஃபுல் டிராஃபிக்கு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்காக வந்து ஃபுல்லாக டிராஃபிக்கு. அதனால் இந்த ரோட்டில் போகலாம் அப்படின்ட்டு நைட் ட்ராவல் சும்மா அப்படியே போயிட்டு இந்த ஒரு ரோடு எப்படி இருக்குது, துபாய் ரோடு எப்படி இருக்குது, சோர்லாம் போட்டு குழைச்சி அடிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வேண்டிதான். நானே எது பேசிகிட்டே தான் வந்திருக்கேன் அந்த வீடியோ ரெக்கார்டிங். பட் அது ஃபோனை யூஸ் பண்ணி பேசுகிறதால சரியாக கேட்கவே இல்லை போல இருக்குது. அதனால் சரி ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இதில் உட்காந்து இப்போ ரீரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டூடியோவில் உட்காந்து. வேறு என்ன பண்ணுறது, அது முன்னாடி அந்த ஃபோனில் சவுண்டே வரல போல, சரியான முறையில் ரெக்கார்டிங் ஆகலை. ரீரெக்கார்டிங் வாய்ஸ் போயிட்டுருக்கு. பார்ப்போம் அப்படின்னு தெரியல. அடுத்தது இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட்டு. இப்போ வந்த ரோட்டுக்கும் அப்படியே ஆப்போசிட் இடையில தான் வந்து ஏர்போர்ட்டு. ஸோ அந்த பக்கத்து ரோட்லேருந்து இந்த பக்கம் ரோடு.